சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்து இருக்கிற எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு வராதவர்களை நீங்க பார்க்கும்போது அவர்களை விசாரியுங்கள். வருகிற நாட்கள் அவர்களை சபைக்கு வருகிறதற்கு உற்சாகப்படுத்துங்கள். சரி, வேகமாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். அதனுடைய 7வது வசனத்தை யாராவது ஒருவர் சப்தம் உயர்த்தி வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் 265வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 265வது பக்கத்துல எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 265வது பக்கம். அமீன். உபாகமம் 32வது அதிகாரம் 7வது வசனம். பூர்வ நாட்களை நினை. தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள். உன் தகப்பனை கேள். அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள். உன் மூப்பர்களை கேள். அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். இந்த நல்ல வார்த்தைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பா பிதாவே, உடைய வார்த்தைகள் சத்தியம் உள்ளவைகள், அவைகள் நித்தியமானவைகள். அந்த வார்த்தைகளை நீர் அனுப்புகிற காரியம் ஆகும்படி செய்யும். ஆண்டவரே, பனித்துளி போல் உடைய வார்த்தையின் வல்லமை என்னுடைய இருதயங்களை நிரப்பட்டும். ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவரை குளிர்விக்கட்டும். ஒவ்வொரு ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரை அறியாமையை மறைத்து நீர் எங்களோடு கூட பேசும். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. இந்த உபாகமம் 32வது அதிகாரம் முழுவதும் ஒரு பாடல். என்னது? ஒரு பாடல், ஒரு சங்கீதம். யார் எழுதின சங்கீதம் அப்படின்னு சொல்லி கேட்டா, மோசே எழுதின ஒரு பாடல். அல்லேலூயா அல்லேலூயா. வேதாகமத்துல நிறைய பாட்டு பாடுனது யாரு? தாவீது. தாவீது பாடினாரு. ஆசாப், ஏமான், எதுத்துன் இவங்கெல்லாம் பாடினாங்க. சாலமோன் பாடினாரு. ஆனா அதே போல மோசேயும் பாடினார். மோசே ஒரு 3 பாட்டு பாடினதாக வேதாகமத்தில் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அது சங்கீதம் 90வது சங்கீதம் மோசேயினுடைய பாட்டு. அதுபோல யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்த உடனே அங்க ஒரு ஆட்டம் பாட்டம் உண்டாகிறது. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி மோசே பாடுகிறான். அல்லேலூயா. இந்த 32வது அதிகாரம் மோசேயினுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள். இந்த பாட்டு முடிஞ்ச உடனே இந்த அதிகாரத்துல மோசே மரித்து போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டா, 40 வருஷ காலம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மோசே தன்னுடைய காலம் முடிந்து போகிறதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் சந்ததிக்கு அவர் கொடுத்த ஒரு ஆலோசனை அல்லது உபதேசம். அல்லேலூயா. அந்த உபதேசத்தில் தீர்க்க தரிசனங்கள் நிறைந்திருக்கிறது. அந்த உபதேசத்துல தேவனுடைய வழிகளுடைய கிரியைகள் நிறைந்திருக்கிறது. இந்த உபதேசத்துல நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய தயை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இருக்கிறது. அல்லேலூயா. அது இன்னொரு விசேஷமான செய்தி என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த பாட்டை எழுத சொன்னது யாருன்னு கேட்டா, யாருக்கும் இந்த பாட்டை யார் எழுத சொல்லியிருப்பா? ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாட்டை எழுது. அல்லேலூயா. ஆண்டவர் எழுத சொல்லி எழுதின பாட்டு. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு இதை எழுது. அதை நீங்க 31வது அதிகாரத்துல ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும். நீங்க வாசிங்க. 31வது அதிகாரத்துல 19வது வசனம். கர்த்தர் அவனை கண்டு, இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். அல்லேலூயா. மோசேயோடும் யோசுவாவோடும் ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாட்டை எழுதி நீங்க என்ன பண்ணணும், இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பிக்கணும். அல்லேலூயா. இது ஒரு உபதேசம். உபதேசம்னா என்ன? இதை நீங்க கருத்தா கேட்கணும். அல்லேலூயா. இதை நீ கருத்தா கேட்கணும்.
ஏன் இந்த பாட்டு சொன்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தின போது அந்த தலைமுறை எல்லாம் கீழ்ப்படியாமையினாலே வனாந்தரத்துல எல்லாம் என்ன செய்தது? விழுந்து போயிற்று. இப்போ தேசத்தை சுதந்திரிக்க போகிறாங்க. ஒரே ஒரு யோர்தான் நதிக்கு இந்த பக்கத்துல இவங்க நிக்கிறாங்க. யோர்தானை கடந்தால் வாக்குத்தத்த தேசம். அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறாங்க. 40 வருஷ காலம் வனாந்தரத்துல இந்த வாக்குத்தத்த தேசத்தை கண்முன்பாக வைத்து புறப்பட்ட ஜனம் கீழ்ப்படியாமையினாலே வனாந்தரத்துல விழுந்து போனது. இப்பொழுது அந்த தேவன் வாக்கு கொடுத்து எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த மனிதர்கள்ல இந்த பாட்டை எழுதும் போது எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 3 பேர் தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? யாரெல்லாம் இருக்கிறா? யாருமா இருக்கா? யோசுவா, காலேப். யோசுவா, காலேப், தேவன், மோசே. தேவன் ஒரு சிலர் அவர் இருக்கிறவரா தான் இருக்கிறார். எல்லா நேரத்திலையும் இருக்காரு. யாரெல்லாம் இருக்கான்னு கேட்டா தேவன். நல்ல பயங்கர ஞானமான பதில். அல்லேலூயா. யாரெல்லாம் இருக்கிறா? மோசே இருக்கிறாரு, ஆரோன் இருக்கிறாரு. இருக்கிறாரா? இல்ல, ஆரோன் ஆல்ரெடி போயாச்சு. மோசே இருக்கிறாரு, யோசுவா இருக்கிறாரு, காலேப். 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ வந்திருக்கிறது இப்பொழுது இந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிறதான இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி சொன்னா, ஒரு நியூ ஜெனரேஷன். புதிய தலைமுறை எழுப்பி நிற்கிறது. அந்த புதிய தலைமுறை இப்பொழுது தேசத்தை கண்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டு நிற்கும் பொழுது ஆண்டவர் மோசையோடு சொல்கிறார், மோசே, இந்த ஜனங்களை நீ வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனா இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் உனக்கு தெரியாதுமா? உனக்கு தெரியும், 40 வருஷம் பார்த்திருக்கான். ஆனாலும் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படிங்கிறத எனக்கு தெரியும். இவங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியும். உன்னுடைய நாட்களுக்கு பிற்பாடு, இந்த தேசத்தை சுதந்திரித்த பிற்பாடு, பல காலங்கள் கடந்து இந்த தேசத்தை நான் ஆசீர்வதித்த இந்த தேசத்திற்குள் அவர்கள் சென்று அவர்கள் நல்ல செழிப்போடு கூட வாழும்போது என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத இந்த பாட்டை எழுதி அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர்கள் அப்படியாவது உணர்ந்து கர்த்தருடைய கிருபைகளை அறிந்து வாழ்ந்து கொள்ளட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டு முதல்ல தொடங்கும் போதே இந்த சங்கீதக்காரன் மோசே எப்படி பாடுகிறார் கேட்டா, முதல் 2 வசனத்தை வாசிங்க. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மலையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைத்து இது ஒரு உபதேசமாக அறிவிக்கப்படுகிறது. அன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீ சில காரியங்களிலே நீ கடந்து வந்து ஒரு புதிய சந்ததியாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்கிறார். ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கிற தேவ பிள்ளையே, நீ வந்து நிற்கிற தேவனுடைய சமூகத்தில் தேவன் உனக்கு ஆலோசனைகளை தர விரும்புகிறார். என்ன ஆலோசனைகளை தர விரும்புகிறார்? உன்னுடைய பிள்ளைகளை குறித்தும், உன்னுடைய தலைமுறைகளை குறித்தும், உன்னுடைய தலைமுறைகளை குறித்தும் அறிந்து வைத்திருக்கிறவர் தேவன் இருக்கிறார். அவருடைய சன்னிதானத்தில் எப்படி வாழ வேண்டும், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நீ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளாம் நினைப்போம், நம்ம காலத்துல நல்லா இருந்தா போதும், நம்ம பிள்ளைங்க காலத்துல எப்படி வேணா போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் தலைமுறையால் தம்முடைய கண்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை கவனி, என்னுடைய வசனத்திற்கு செவி கொடு. என்னுடைய வசனம் பனித்துளி இறங்கி வருகிறது போல என்னுடைய வசனம் இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பனித்துளி இறங்குகிறது போல, மாறி இறங்கி வருகிறது, மலை இறங்கி வருகிறது போல. மலை இறங்கி வந்தா என்ன ஆகும்? பூமியில பயிர் செழிக்கும். அல்லேலூயா. பயிர் வகைகள் செழிக்கும். பனித்துளி இறங்கும் போது வறண்டு கிடக்கிற பூமியில கூட, அந்த வறட்சியான நேரத்துல கூட அந்த பனியினுடைய காய்களை நீங்க விடிய காலம் எப்படி பயிற்சி பாருங்க, அந்த செடிகள் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா செய்யும். அல்லேலூயா. வெயில் வந்து அப்படியே வாடி வதக்கி மத்தியான நேரத்துல இருக்கிறது. விடிய காலத்துல இந்த பனியிலே
அது எல்லாம் துளைத்து நிற்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் இவைகளை சுமந்து நீ சோர்ந்து போகும்போது நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் உன்னை துளிக்க செய்வார், உன்னை பிரகாசிக்க செய்வார், உன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆமை துளித்து மகிமையடைய செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை குறித்து சொல்லப்படுகிறது, அது மலையை போல இறங்கும், அது பனியை போல இறங்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு வார்த்தை, ஏசாயா 55வது அதிகாரம் 10-11 வார்த்தை வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அங்கேயும் ஆண்டவர் வசனத்தை மலையோடு ஒப்பிடுகிறார். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி. மாறினா என்னது? மாறினா பக்கத்தில் இருக்கிறாரா? மாறினா என்ன? மலை. மாரி காலம் தான் என்ன காலம்? மழை காலம். மாறினா என்ன? மலை. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியில் அது வானத்திலிருந்து வருகிற மலை. இந்த ஜனம் எல்லாம் மோசமானது, நான் மேலே போறேன் எனக்காக போதா? ஆண்டவர் அனுப்பினார், அது கீழே வந்து என்ன செய்து அவன் பூமியை நனைத்து அதில் மூளை கிளம்பி விளையும்படி செய்து, அதில் மூளை இல்லை, அது முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே ஒரு வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். அல்லேலூயா. வார்த்தை ஒரு மலைக்கு ஒப்பிடப்படுகிறது. அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாது. ஆமென். அது பூமியை நினைக்கும், அது துளிர்விட செய்யும். அவைகள் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அது கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதான் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை உள்ளத்துல வை, அது உன்னை துளிர்க்க செய்யும், அது உனக்கு வேண்டியவைகளை செய்யும், அது உன்னுடைய ஆகாரத்தை உனக்கு கொடுக்கும், அது எல்லாவற்றிற்கும் அவன் கிரியை செய்யும். தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் வீணா போகாது. அல்லேலூயா. சரி, அப்போ இப்படி தொடங்குகிற இந்த மோசே ஆண்டவரை குறித்து எழுதுகிறார். 4வது வசனத்தை உபாகம் 32வது அதிகாரம் தான் நமக்கு முக்கியமான அதிகாரம். ஒரு சில வசனங்கள் அங்க போனாலும் ஒரு கையை நீங்க எங்க வச்சிருக்கணும். உபாகமும் 32வது அதிகாரம் தான் நமக்கு முக்கியமானது. அது வந்து நிறைய பார்க்க போகிறோம். அதனால நம்ம வேற வேற வசனங்களுக்கு போனாலும் நேர அர்த்தம் நேரம் எங்க வந்துடணும். ஆமா, பந்து எரித்தா அப்படியே ரிட்டர்ன் வர்றது மாதிரி. ஆமா, வேற வேற வசனங்களுக்கு போனாலும் நேரம் எங்க வந்துடணும். 32வது அதிகாரத்துக்கு வந்துடும். 32வது அதிகாரம் என்னது? உபாகமம் தான். அது என்னது? பாட்டு. மோசேயினுடைய பாட்டு. யார் எழுத சொன்னது? கர்த்தரே எழுத சொன்னார். திரும்ப எழுத சொன்னார். அப்ப ஆண்டவரே எழுத சொல்லி அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபதேசித்த ஒரு பாட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்துலலாம் உபதேசமே பாட்டுனாலதான் கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஒரு கதை சொன்னா கூட பாட்டோட தான் சொல்லுவாங்க. ஒரு கதை சொன்னா கூட பாட்டோட தான் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல பழைய முதல்ல வந்த சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாட்டாக தான் இருக்கும். ஃபுல்லாக பாட்டு தான். அந்த நாடகங்கள்லாம் அந்த காலத்துல நாடகங்கள்லாம் பாட்டாக தான். எனக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தாத்தா, எங்க தாத்தா இல்லை, என்னோட தாத்தா ஒருத்தர் இருந்தார் எங்க வீட்டு பக்கத்தில். ஒரு கதை சொல்றேன்னு பாட்டாக தான் பாடுவார். மனுஷன் நமக்கு புரியாது. தாத்தா என்னதா என்ன அது நாடகத்தில் உள்ளதுப்பா. நீங்க கேட்டிருக்கீங்களா? கொஞ்சம் பெரியவங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த அடுத்த இந்த ஜெனரேஷனுக்கு ஒன்றும் தெரியாது. இவங்களாம் நாங்களும் அப்டேட் பழசெல்லாம் ஒன்றும் தெரியாது. நாடகம்னாவே தெரியாது. அது டிவில ஓடுதுலாம், அது சீரியல் தான் இருக்குல்ல. ஆமா 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 ஆமா. நாடகம்னா உங்களுக்கு தெரியுமா? நாடகம்னா தெரியுமா? ஹலோ, நாடகம்னா தெரியுமா? தெரியாதா? சீரியல் தெரியுமா? தெரியாதா? சீரியல் தெரியாது. சினிமா ஒண்ணும் தெரியாது. அந்த பிள்ளைங்க என்கிட்ட கேட்கும், இந்த ஆப் தெரியுமா? மொபைல்ல இந்த இப்படி பண்ற இந்த ஆப்லாம் தெரியுமா? ஆப்பு தெரியுமா? இந்த ஆப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறேன்.
அப்ப இந்த ஜெனரேஷன் எவ்வளவு பெரிய கேப் இருக்கு பாருங்க. ஒரு காலத்துல அப்போ அதெல்லாம் பாட்டா, அந்த பாட்டாதான் அவங்க என்ன செஞ்சாங்க, உபதேசத்தை சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், சரி கர்த்தர் எப்படிப்பட்டவர்? 4வது வசனம், அவர் கண்மலை, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர், அவர் நீதியும் செம்மையுமானவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? கண்மலை. அல்லேலூயா. கண்மலை. கண்மலை அப்படின்னு சொன்னா அவர் அடைக்கல பாறை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நமக்கு கண்மலை போட்டிருக்கிறத அவங்க நல்ல சுத்த தமிழ்லாம் ஒரு ஆசி பைபிள்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அடைக்கல பாறை. என்ன பாறை? என்ன பாறை? கண்மலைன்னா என்ன? அடைக்கலம். கண்மலைன்னா உங்களுக்கு என்ன புரியுது? என்னமா பாறை? கண்மலைனா பாறை. கண்மலைனா என்னது? பாறை. அடைக்கல பாறை அப்படின்னு சொல்லாங்க. ஆசிரியர்ல பாட்டு அடைக்கல பாறையான இயேசுவே. நல்லா பார்க்கலாம், சும்மா நல்லா கவனிங்க. அப்ப அடைக்கல பாறைனா அந்த நாட்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு பாதுகாப்புக்கு இன்னைக்கு எப்படி எல்லாம் ஒரு வீட்டை கட்டுறாங்க, அதற்கு பாதுகாப்புக்கு வெளியே சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க, நல்ல ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயை வாசல்ல கட்டி வைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளுங்கன்னா செக்யூரிட்டியை கொண்டு வைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளுங்க பிரதமர் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் துப்பாக்கி ஏந்தின ஆளுங்கள்லாம் பாதுகாப்புக்கு என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. அன்னைக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அன்னைக்கு அவங்களுக்கு வீடு கூட கிடையாது. அன்னைக்கு அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? வனாந்தரத்துல இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த நாட்கள்ல கூடாரம் தான். அவங்க என்ன செய்வாங்க? கூடாரத்தை போட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு சில இடத்துல அவங்க நிலையாக ஒரு இடத்துல இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க? வீடு கட்டினாங்க. வீடு கட்டினது என்ன? சிமெண்ட் போட்டு. மத்த வீடா மத்த வீடையா என்ன சொல்றது? மச்சி வீடா? ஓட வீடு, ஓட்டு வீடு, மச்சி வீடுக்கு வேற இடங்கள்லாம் வீடுலாம் வந்துட்டு. சரியா? சரி. அதே போல அன்னைக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு எங்கன்னா பாறையினுடைய பாறையே அவங்க பாதுகாப்பு வைத்து அதற்குள்ள குகைக்குள்ளதான் வந்து வசித்தாங்க. எதிரிகள் வரும்போது நீங்க இஸ்ரவேல் புத்திரருடைய காரியங்கள்லாம் கூட படிக்கும் போது நியாயாதிபதிகள் சுதந்திரத்தை வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்த கானான் தேசத்துல இருந்தவங்க எதிரிகள் வரும்போது, மீதியானியர்கள் வரும்போது இவங்க ஓடி போய் எங்க ஓடிப்பாங்க? பாறைகளுக்குள்ள, பாறைகளின் இடுக்குகளுக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்க? ஒளிந்திருப்பாங்க. அப்ப ஆபத்து வரும்போது அடைக்கலம் என்னன்னா அந்த பாறை. அல்லேலூயா. அந்த பாறை உன்னை பாதுகாக்கும். அந்த பாறை மீது அவன் எந்த ஆயுதத்தை வீசினாலும் அது உன்னை சேதப்படுத்துகிறதற்கு அனுமதிக்காது. அது உன்னை முற்றிலும் ஏறி எடுத்து பாதுகாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, அவர் உன் கண்மலை அப்படின்னு சொன்னா உனக்கு அடைக்கல பாறையும் அவர்தான், உனக்கு பாதுகாப்பே அவர்தான். அவரை தாண்டி ஒருவர் உன்னை சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் யாரு? கண்மலை, அடைக்கல பாறை. அல்லேலூயா. அடைக்கல அரண், நமக்கு அரண். யாரெல்லாம் வீட்டுல துப்பாக்கி ஏந்தின ஆளுகளை வச்சிருக்கீங்க? அட்லீஸ்ட் நாயாவது வச்சிருக்கீங்களா? பூனையாவது வச்சிருக்கீங்களா? இஷ்டத்துக்கு போறோம் வரோம், இஷ்டத்துக்கு போறோம் வரோம். நமக்கு வெளிப்பிரகாரமா யாரும் பாதுகாப்பு இல்லை. ஆனா நம்ம நடந்தா நம்மை சுற்றிலும் தேவதூதர்கள் நடந்து வருகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் திருப்பூர்ல ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு போன அந்த ஊழியம் பெரிய தேவனுடைய மகிமையெல்லாம் வெளிப்பட்ட ஒரு ஊழியம். ஏன்னு சொன்னா பயங்கர எதிர்ப்பு. அந்த இடத்துல ஒரு 30 ரூபாய்க்கு வாடகை கொடுக்க முடியாத ஒரு வீட்டுல ஊழியத்தை தொடங்க. ஆண்டவர் சொன்னார், எங்க போய் ஊழியம் செய்யும். அப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஊழியக்காரருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தா
அவன் வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அவங்க யாருமே வீடு கொடுக்க மாட்டாங்க. அவ வீடு கிடைச்சதே பெரிய விஷயம். அங்க இருந்து ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் இவங்க பாட்டு பாடி முதல்ல பாஸ்டர் மனைவி அவங்க கை குழந்தை அவன் இவங்க 3 பேரும் ஆராதனை. ஆண்டவர் சொல்லிட்டாரு போய் ஊழியம் செய். அதுவும் ஆண்டவர் சத்தத்தை கேட்டு வந்துட்டவங்க, உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்புறம் ஒரே ஒரு வாலிபன் அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ண வந்து அவன் டெய்லி வாரம் ஆராதனைக்கு வந்தான். முதல்ல அவன் சொல்றதே, அவன் பொதுவாகவே ரட்சிக்கப்படுகிறது பெண்கள் இருப்பாங்க. அந்த ஊழியத்துல முதல்ல ரட்சிக்கப்பட்டதே ஒரு வாலிபன், ஒரு ஜெபம் பண்ண வந்தவன். அவன் ஆராதனை இருக்குன்னா அவன் வாரமா ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவான். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்துடுவான். அவன் வந்து அவன் ஆராதிக்க ரட்சிக்கப்பட்டான். இப்ப கொஞ்சமா ஒவ்வொரு ஆத்மாவா அவன் ஆண்டவர் தரும்போது அங்க இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான ஒரு அவன் எதிர்ப்பு வந்துச்சு. உடனே யாரும் இங்கிருந்து ஆராதனை நடந்துட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் குடிச்சிட்டு அது யாரு எங்கிருந்தோ வந்தவன் எப்படி நம்ம ஊர்ல வந்து அவன் மத பிரச்சாரம் செய்யலாம், எப்படி இவன் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இன்னைக்கு அவன் நான் கூத்துறேன் பாரு அப்படின்னு நான் உடனே ஒருத்தன் கத்தியை எடுத்து கொடுத்தான். நீ கூத்து அவனை, நான் உனக்கு கூடவே வரேன். உடனே பக்கத்துல அந்த குடிக்கிற 4 போஸ்ட் வந்துச்சு. உங்களை விடாதீங்களா, விடவே விடாது, துரத்தி. அதனால இவ 2 பேரும் இந்த பக்கத்துல 4 பேர் அப்படி சப்போர்ட்டுக்கு பேசுனதுனால இந்த 2 பேரும் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு கத்தியை தூக்கிக்கிட்டு வந்தாங்க. வேகமா வந்தாங்க. எதுவும் இல்லை, டோரு இல்லை, புத்தகத்தை நேர உள்ள வாஞ்சி செஞ்சுக்கலாம். கதவை தட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பூட்டை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் இல்லை. எல்லாமே நாமே ஓப்பனாவே இருக்கு. வந்தா இவங்க 2 பேரும் வேகமா வந்து பார்த்தோன்னே அப்படியே நின்றுட்டான். பார்த்தவனே நின்றுட்டான். அடுத்தவன் உடனே எட்டி பார்த்தா வாசல்ல ஸ்கிரீன் தான் தொங்குது. ஸ்கிரீன்னா சேலை தான், ஸ்கிரீன் சேலை தொங்குது. வாசல்ல கதவு இல்லை. அங்க உள்ள பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. வாசல்ல 2 பக்கத்திலையும் 2 தேவதூதர்கள் 2 வாழை பிடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இவன் கத்திய தூக்கிட்டு வந்தவன் அவிசுவாசி சொன்ன சாட்சிகள். கத்திய தூக்கிட்டு வந்து பார்த்தா நம்ம கத்தியோட அதே பெருசா இருக்கு. பரவாயில்ல, யாராவது 2 பேர் வாசல் நின்று கத்தி வச்சுட்டு நிற்கிறான். போனா நம்ம என்ன செஞ்சிருவாங்க, அலறி ஓடிட்டு அங்க போனானா. அங்க போனா இவங்க உசு பேத்தி விட்டவங்க அவன் கேட்டா என்ன பண்ணீங்களா அப்படின்னு சொன்னா 2 பேர் அவன் கத்தி இருந்து நிற்கிறான். உடனே அவங்க வந்தாங்க. வந்து பார்த்தா அவன் கத்தி யாரையும் இருப்பாங்க. 2 பேர் வெள்ளை வஸ்திரம் தரித்து வந்து அவன் கையில் வாழையை கொண்டு இருக்கிறார்கள். அன்னைக்கு ஓடுனவன் தான். அன்னைக்கு அந்த ஊருக்குள்ள அவங்க சாட்சி சொன்னாங்க. அவங்க அவன் சூழலை யாரோ இருக்கிறாங்க, அவங்க பாதுகாக்கிறதுக்கு யாரோ இருக்கிறாங்க. அவன் பாஸ்டரே இல்லை, இவன் வந்துட்டு போனது கூட பாஸ்டருக்கு மாதிரி தெரியாது. அதுக்கப்புறமா அவன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சாட்சி சொல்லிதான் தெரியும். நான் சொல்லட்டும், நம்ம சாதாரண மாணவர்கள் அல்ல. நம்ம என்றைக்கு இயேசு கிறிஸ்துவினால் அவன் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டமோ, தொடப்பட்டமோ, பெயர் சொல்லி அவன் இயேசுவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டமோ, அன்றையில இருந்து நீ போகிற வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தேவன் நம்முடைய தூதர்களை அவன் முன்னோடு அனுப்புகிறார். இன்னைக்கு வரைக்கும் ஏன் உயிரோட இருக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் எப்படி நாம தப்புவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் நம்மை தாங்குகிறார், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், கர்த்தர் நம்மை அரவணைக்கிறார். நமக்கு முன்பாக வருகிற ஆபத்துகளை எல்லாம் ஆண்டவர் தகர்த்தெறிந்து நமக்கு அவர் கண்மலையாக இருக்கிறார். அவரும் கண்மலை. அவருடைய கிரியை உத்தமமானது. அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அவர் நியாயக்கு இல்லாத சத்தியம் உள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். அந்த தேவனுக்கு என்னெல்லாம் அவருடைய வழிகள், அவருடைய கிரியை உத்தமம். அவருடைய மாற்றம் இல்லாத கிரியைகளை நடத்திக்கிறார். அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம். அவருடைய வழிகளிலே ஒரு நாளும் தவறு இருக்காது. அல்லேலூயா. அவர் நியாயக்கு இல்லாத சத்தியம் உள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். நீங்க சொல்லுங்க, இந்த தேவனை பின்பற்றுகிறவங்க யாராவது கெட்டு போவாங்களா? அவர் நீதி உள்ள தேவன், அவர் செம்மையுள்ள தேவன், அவருடைய வழிகள் உத்தமமானவர்கள், அவருடைய செயல்கள் உத்தமமானவைகள். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த தேவன் நம்மளை
ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவன், இந்த அன்பு நிறைந்த தேவன், இந்த வல்லமையுள்ள தேவன், இந்த சகல கிரியைகளை உத்தமமாய் நடப்பிக்கிற தேவன் இந்த ஜனங்களை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். அவர்களை எப்படி அழைக்கிறார்னா, உன்னை ஆட்கொண்ட பிதானா. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பிதா அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக சொல்லப்படாது. இயேசுதான் தேவனை பிதானே என்ன செஞ்சாரு? அழைத்தாரு. ஆனா ஒரு சில இடத்துல மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் சொல்லி எழுதின மோசேக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், அவர்கள் என் பிள்ளைகள் என்று நான் அழைத்தேன். அல்லேலூயா. அவர்களை நான் உருவாக்கினேன், நான் நிலைப்படுத்தினேன், நான் அவர்களை ஆட்கொண்ட பிதாவாக இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, 5வது வசனத்தை வாசிங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியாக இருந்தார்கள். அல்லேலூயா. இவர் அவர்கள் பிள்ளை அழைக்கிறார். இவர் அவர்கள் பிள்ளை அழைக்கும் போது, பரிசுத்தமுள்ள தேவன் பிள்ளைகள் அப்படின்னு அழைக்கும் போது, இவர்களை எதற்காக அவன் பிள்ளைகளாக சேர்த்துக் கொண்டார்? எதுக்காக சேர்த்துக் கொண்டார்? இப்ப நான் கேட்கிறேன். 6 குட்டி போடு. 6 குட்டி போடுதா? யார் மாதிரி இருக்கும்? உருவத்தில் கேட்கிற அதனுடைய சுபாவம், அதனுடைய சுபாவம் போகும் வரும் அமையும். சிங்கம் குட்டி போடு. சிங்கத்தினுடைய சுபாவம் இது மாதிரி இருக்கும். மனுஷனை ஆண்டவர் நீ என்னுடைய பிள்ளை அழைக்கிறதுக்கு காரணமே நீ தேவ சாயலாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான். நேற்றைய தினத்தில் உபவாச ஜபத்தில் சொன்னேன், உத்தமமான வழி ஆண்டவருடைய திட்டங்கள் பாவத்திலிருந்து விழுந்து போன மனிதனை அவன் தம்மோடு சேர்க்கும்படிக்காக தேவன் மனுஷ சாயலாக மாறினார். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளை. அவர் எப்படிப்பட்டவர்? உத்தமமானவர், நீதி உள்ளவர், அவர் கண்மலையானவர், அவரிடத்தில் அநீதி கிடையாது. அப்போ அந்த தேவன் உன்னை என் பிள்ளை அழைக்கணும்னா நீ எப்படி இருக்கணும்? நீ நியாயம் செய்கிறவனா இருக்கணும், நீ உத்தமமா நடக்கணும், நீ அவன் பரிசுத்தமா நடக்கணும் அப்படின்னு தான் உன்னை அழைக்கிறாரு. நீ எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கிற? 5வது வசனத்தை திரும்ப வாசிங்க. அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. இதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும் தாறுமாறுமான சந்ததிகள். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பிதா நீ என் பிள்ளைன்னு அழைக்கும் போது இவங்களுக்கு ஆண்டவர் ஏன் பிதான்னு அழைக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்போ ஆண்டவருடைய வழிகள் நடந்தா அவன் கஷ்டப்பட்டு நடக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் தாறுமாறாக நடக்கணுங்கிற மனசு. அல்லேலூயா. இஷ்டம் போல வாழணும் அப்படிங்கிற மனசு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு அப்படிதானே. அவன் சர்ச்சில் வந்து உட்காரணும்னா, அவன் வசனத்தை கேட்கணும்னா, ஜெபம் பண்ணணும்னா அது கஷ்டமா இருக்கு. ஆனா மொபைல கொடுங்க, ஒரு மணி நேரம் பாருங்க, சாப்பாடு கூட வேணும், சாப்பாடு கூட உனக்கு என்ன வேணும்? ஒரு புது மொபைல் கொடுங்க, எல்லாம் சாப்பாடு கூட வேணும், ஒன்றும் வேண்டாம், இது மட்டும் போதும் அப்படின்னு படிக்க சொன்னா பிள்ளைங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா இஷ்டத்துக்கு விட்டுருக்க, எனக்கு தெரியும் அப்படிதான் சொல்றோம். வெளியே எங்க போற? பிள்ளை பேரண்ட்ஸ் கிட்ட வாய் மூடு, நான் எங்க போவேன், உனக்கு என்ன? ஏன் இஷ்டத்துக்கு விட்டுருக்கீங்க? அப்படிதானே, அப்படிதானே. பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைங்க தாறுமாறாக அதான் நான் சொன்ன உண்மையிலே சொல்றேன். நல்ல ஞாபகம், ரொம்ப தூரத்தோட தான் சொல்லலை. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஊழியத்தை தொடங்கும் போது அப்போ பிள்ளைகள் எல்லாம் இல்லை. நானும் மாஸ்டமும் டெய்லி வந்துட்டு கொஞ்சம் ஜம் பண்ணிட்டு அப்படியே ஊருக்குள்ள அப்படியே நடக்கும் டெய்லி. அப்போ நிறைய அந்த ஸ்கூலுக்கு போகாம இப்படியே ரோட்டை சுத்திட்டாங்க. ஸ்கூலுக்கு போலியா அப்படின்னு சொல்லி கேட்டா
தலைவலிங்கும் நாங்கள் ஊருக்கு போகணும் ஏதாவது ஒன்று சொல்லுவோம். சிலர் இங்கே பார்த்த உடனே பின்னங்கால் பெதறி எனக்கு அடிக்க தலையில் அடிக்கிற அளவு ஓடும். அதில் அப்படி ஓடுறதுல இந்த நம்ம லட்சுமியுடைய தம்பி ஒருத்தன், ரூபியுடைய தம்பி ஒருத்தன், இவனுக்கு எல்லாம் என்னை பார்த்தா புள்ள பிடிக்கிற வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஓடுவாங்க. நானும் சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. நானும் அவனுக்கு பின்னாடி ஓடுவேன். தொடர்த்தி பிடிச்சி ஏன்டா ஸ்கூலுக்கு போல, ஏன்டா டியூஷனுக்கு வரல அப்படின்னு பிடிச்சி சில பேரெல்லாம் தூக்கி கொண்டு வந்து போட்டிருக்கேன். டியூஷனுக்கு வராத பிள்ளைங்க சாயந்தர நேரத்தில் பார்த்தாலே இப்பவும் நீங்க பிள்ளைங்களை மட்டும் நினைக்காங்க. இப்போ சில விசுவாசிங்க இந்த தெருவில் பார்த்தா அது ஓடுங்க வராதா நேற்றைக்கு சர்ச்சுக்கு போல பார்த்தாலே கேட்பாரு அப்படி ஓடுறீங்களா இல்லையா? பாஸ்டர் மாதிரிலாம் புள்ள பிடிக்கிற மாதிரியே தெரியுது எல்லாருக்கும், பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும். ஸோ அப்போ அது மாதிரிலாம் நிறைய அதுல ஒரு சில பிள்ளைங்க ஊருக்கே போறோம். அப்படியே இஷ்டத்துக்கு அப்படியே நடக்கும். சுத்துவான், இங்க சுத்துவான், இப்படி சுத்துவான், அப்படி சுத்துவான், இந்த சுடுகாட்டுல வந்து சுத்துவான், இங்க வந்து ஏதாவது கிடைக்கான்னு பார்ப்பான். நான் சின்ன பையனா இருக்கும்போது சுடுகாட்டு பக்கமா போனாலே ஒரு வாரத்துக்கு ஜுரம் வரும். ஒரு வாரத்துக்கு ஜுரம் வந்துடும். அப்படி பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. இங்கெல்லாம் வந்துட்டு எரிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பசங்க தான் வந்து நிற்கானுங்க. அதுல வந்து கிண்டிட்டு நிற்கான், ஏதாவது கிடைக்குமான்னு நிற்கிறான்னு நினைக்கிறேன். சரி கவனிங்க, நான் சொல்றேன், இந்த தாறுமாறாய் நடந்த இந்த பிள்ளைகளை நான் இன்னைக்கு பாக்குறேங்க. ஒருத்தன் உட்பட சுத்திட்டே தான், இன்னும் சுத்திட்டு தான். இன்னும் அவன் வீட்டுக்கு உபயோகம் கிடையாது, இந்த நாட்டுக்கு உபயோகம் கிடையாது, எல்லா கெட்ட பழக்கத்தையும் வழங்கியிருக்கான். அவன் இன்னைக்கு வரைக்கும் தருதலையாக சுத்தி கிடைக்கிறான். அதே சமயத்துல பெற்றோர்களுடைய கண்டிப்புக்குள்ள இருந்த பிள்ளைகள் படிக்க போகணும், நீ போகலாம். சில பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயா சாத்துறியா, நல்லா சாத்துறியா, ஸ்கூலுக்கு போகலையா, பேரண்ட்ஸ் காலையில வேலைக்கு போயிடுவாங்க. அன்னைக்கெல்லாம் அடி வாங்குற பசங்கள் எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. அன்னைக்கு வந்து ஏன் ஓடுவான்னா, இங்க வந்த பிற்பாடு அவங்களுக்கு வந்துட்டு சில வழக்குகள் எல்லாம் தீர்க்கப்படும். அவங்களுடைய தவறுகளுக்கு தக்க தண்டனை கொடுத்து அவர்களை சீர்திருத்தப்படும். சோ அன்னைக்கு பேரண்ட்ஸ் சில பெற்றோர்கள் எல்லாம் சொன்னாங்க, என்கிட்டே சொன்னாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயா அவனை அடிங்கய்யா, அவனை திருடுங்கய்யா, அவனை நீங்க சரி பண்ணுங்கய்யா. அப்போ அப்படி போய் 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 அவங்களை பிடித்து கொண்டு வந்து ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க நான் சொல்றேன், இன்னைக்கு இதே காரியம் நடக்கல. நாங்க சார் இன்னைக்கு சொல்லுவோம், அவனுக்கெல்லாம் பாஸ்டர்லாம் தெரியாது. வணக்கம் சார், வணக்கம் சார்ன்றான். நான் ஒரு சிலர்கிட்ட கேட்கிறேன், என்னப்பா பண்றேன்னா, நான் வேலை செய்யறேன், நான் டீம் லீடர் ஆகிட்டேன், நான் இப்படி ஆகிட்டேன், அப்படி ஆகிட்டேன், கால் வாங்கிட்டேன். ஒரு சில கால் வாங்கிட்டான். அவன் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் தான். சில பிள்ளைகள், எந்த பிள்ளைகள் அந்த கட்டுப்பாடுகளை இருந்துச்சோ அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கிறது. எந்த பிள்ளைகள் இந்த கட்டுப்பாடுகள் இல்லாம அவன் தன்னுடைய இஷ்டமோடு வாழ்ந்த சந்ததி இன்னைக்கு வரைக்கும் அப்படியே நான் சுத்தி இருக்கான். ஏன்னா அவனுக்கு என்னன்னு தெரியல. ஆண்டவர் அவர்களை அழைத்தார், அவர்களுக்கு ஆலோசனை தந்து அவன் வாக்கு தத்தங்களை கொடுத்தார், அவர்களுக்கு உபதேசத்தை கொடுத்தார். ஆனா இந்த ஜாதியை பார்த்து ஆலோசனை, நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும்படி நான் அவனை தெரிந்து கொண்டேன். ஆனா அவன் சொல்லிச்சு, கர்த்தர்களுக்கு பிதாவா இருக்க வேண்டாம். நாங்க எப்படிப்பட்ட சந்ததி? நாங்கள் மாறுபாடும் சந்ததி. கார்மாரா அவன் இஷ்டப்படி வாழ ஆரம்பித்த சந்ததி. அதனால கர்த்தர் வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தை வேண்டாம், கர்த்தருடைய பிரசங்கம் வேண்டாம். அதனாலதான் சரி 7வது வசனத்துக்கு வந்திருக்கேன். 7வது வசனம் தான் முக்கிய பிரசங்கமே. ஆனா நேரம் ஆயிற்று. நான் சில காரியங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். 7வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பூர்வ நாட்களை நினை, தாறுமாறாய் அலைந்து திரிகிற சந்ததியே, நீ பூர்வ நாட்களை நினை. தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பார். தகப்பனை கேள், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். அல்லேலூயா. இப்படியே நடந்து தெரிகிற இந்த சந்ததியே, நீ ஒரு காரியத்தை கேளு. என்ன கேட்கணும்னா, முதல்ல பூர்வ நாட்களை நீ நினைத்து பார். அல்லேலூயா. பூர்வ நாட்கள் எனக்கு தெரியாது. அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் சொன்னேன், இந்த சந்ததி இப்ப மோசே உபதேசிக்கிற சந்ததி வந்துட்டு ஒரு நியூ ஜெனரேஷன். அவனுக்கு கடந்த காலங்கள்லாம் ஒன்றும், இவன் பிறந்ததே எங்க பிறந்தான்? வனாந்தரத்துல பிறந்தான். இல்லைன்னா எகிப்துல ரொம்ப குட்டி பிள்ளைங்களா இருந்தாங்க. இப்போ வனாந்தரத்துல பிறந்து வளர்ந்து இப்போ நல்ல வாலிபர்களா
நிக்கிறான். இவன் பிறந்து வளர்ந்ததே வனாந்தரத்துல. பகல்ல மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். ஒரு வேலைக்கும் போக வேண்டாம். காலையிலே எந்திரிச்சு போனா அவங்க அம்மா போய் மண்ணாவை பொறுக்கி அவன் நல்லா இடிச்சு நல்ல தேனிட்டு பணியாரம் போல நல்ல அப்பங்களா சுட்டு கொடுப்பாங்க. நல்லா திங்க வேண்டியது, அப்படியே பார்க்க வேண்டியது, போக வேண்டியது, வர வேண்டியது. காடை வேணும்னா காடை அவன் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தான். அல்லேலூயா. ஒரே ஒரு வேலை, என்ன வேலை? ஆண்டவர் பிரயாணப்பட்டு போச்சுன்னா நடக்கணும். அவ்வளவு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நடக்கணும். ஆடு மாடுகளை கையில் பிடிச்சுக்கிட்டு அது ஒண்ணுதான். அதுவே அவனுக்கு கஷ்டமா இருந்துச்சு. என்னை சுதந்திரமா நீங்க உடலை என்ன இந்த வனாந்தரத்தில் இப்படியே வச்சிருக்கீங்க? இந்த வேத ஸ்தம்பத்துக்குள்ளதான் இருக்கணுமா? இந்த அக்கறை ஸ்தம்பத்துக்குள்ளதான் இருக்கணுமா? நாங்கள் மற்றவர்களை போல அங்க போக வேண்டாமா, இங்க போக வேண்டாமா அப்படிங்கிற எண்ணத்துல இருந்த சந்ததி. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆமே வேத ஸ்தம்பம் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப அற்பமா தெரிஞ்சிச்சு. மற்றவங்க எல்லாம் சுதந்திரமா இருக்கிறவங்க எங்களுக்கு இந்த இதுக்குள்ளேயே தான் வச்சிருக்கீங்க. அவனுக்கு மண்ணா கசப்பா தெரிஞ்சிச்சு. டெய்லி இந்த மண்ணா தானா, டெய்லி இட்லி தானா, டெய்லி சாம்பார் தானா, நம்ம சொல்றோம் இல்லையா, டெய்லி மண்ணா தானா, எங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லையா, பிரியாணி இல்லையா, சிக்கன் 65 இல்லையா, அப்படி என்னென்னலாமோ இல்லையா அப்படின்னு கேட்கிற சந்ததி. இதை சாப்பிட்டு சாப்பிட்டு போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற ஒரு காரியத்தை நீ நினைக்கணும். பூர்வ நாட்களை நினைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பின் நாட்களை நினைக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, முந்தினவைகளை ஹலோ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்கலாம் இல்ல, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் ஆண்டவர் சொன்னாரு. நான் புதிய காரியத்தை செய்யறேன்னு சொன்னாரு. எதை நினைக்க வேண்டாம்னு சொன்னாருன்னா, கடந்த காலத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இந்த கவலை நம்ம முன்னாடி எல்லாம் நினைச்சு பாருங்கன்னா, நான் இப்ப ஒருத்தர்ல எழுப்பி சிஸ்டர் கடந்த காலத்துல உள்ள காரியங்களை சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உடனே என்ன சாட்சி சொல்றீங்க? கவலை, கஷ்டம், பாடு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சேன். உங்க பிராணத்தை அப்படியே பாடுவீங்க. 4 நாள் சாப்பாடு இல்லை, நான் அப்பமும் அவன் அதை பண்ணேன் இதை பண்ணினேன், கையை கிண்டினேன், அங்க வேலைக்கு போனேன் இங்க வேலைக்கு போனேன், உங்க பிராணத்தெல்லாம் பாடுவீங்க. யாராவது நான் இப்படி இருந்தேன் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுகிறதற்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, உன் காலங்கள் உன்னுடைய கவலை கண்ணீர்கள் அவனை நினைக்க சொல்லல, நீ எந்த நிலைமையில இருந்து நீ தேவனுடைய பிள்ளை ஆனால் அப்படிங்கறத நீ நினைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை, நீ தேவனை அப்பா பிதாவே கூப்பிட பண்ணுகிற அதிகாரத்தை தேவன் உனக்கு தந்திருக்கிறார். உன்னை தேவனுடைய பிள்ளையாகவே பரலோகம் பார்க்கிறது, தேவதூதர்கள் பார்க்கிறார்கள். இந்த உலகம் உன்னை அடைத்தாலும் பரலோகம் சொல்லுகிறது, இது பரலோகத்தின் பிள்ளை. அல்லேலூயா. ஆனா நீ நினைக்கணும், எதை நினைக்கணும்னா, என்ன நிலைமையில இருந்து நீ தேவனுடைய பிள்ளையா மாறினதுங்கிறத நினைக்கணும். அல்லேலூயா. அதற்கு ஒரு உதாரணம் கொஞ்சம் வேகமா வாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16வது அதிகாரத்துல 4வது வசனத்துல சில வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 16:4 முதல். உன் பிறப்பின் வர்த்தமானமாவது என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் நல்ல கவனிங்க, நீ பிறந்த நாளில் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை, உனக்காக பரிதவித்த இவைகளை ஒன்றையாவது உனக்கு செய்ய ஒரு கண்ணு முன்பே இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியே எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எதற்கு ஒப்பிடுகிறார்னா, ஒரு பிறந்த குழந்தை தாய் வீட்டிலிருந்து பிறந்த அப்படியே ரோட்ல தூக்கி போடப்பட்டுச்சு, அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? அது தனக்காக எதையா செய்ய முடியுமா? எதையா செய்ய முடியும்?
முடியுமா? காலில் மிதிக்கப்படுகிறதற்கு வாய் கிடந்துச்சு. ஆமா, இன்றைக்கு நிறைய காரியங்கள் நம்ம கேட்கிறோம். பிறந்த குழந்தையை தூக்கி வீசிட்டாங்க, குப்பை தொட்டியில வீசிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும் போது எத்தனை பேருடைய இருதயம் பரிதவிக்கும். எப்படிங்க நம்ம பிள்ளைகளை நம்ம பிள்ளை டக்குற கீழே வந்துட்டாலே நம்ம மனம் பதறது. அப்படிதானே? மனம் பதறது. ஒன்னும் நம்ம பிள்ளை கீழே விட வேண்டாம். ராத்திரி தூங்கும் போது சொப்பனத்துல நம்ம பிள்ளை அவன் டமாண்டு கீழே விழுகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்க தங்குன்னு எழுந்து அன்னைக்கு ராத்திரி வரை தூங்குவீங்க. அது விழுந்த மாதிரி கனவு என்றா நீங்க பாதாளத்துக்கு போகிற மாதிரி எல்லாம் நீங்க சிந்தனை பண்ணுவீங்க. ஏதாவது ஆகிருமோ, என்னமோ ஏதாவது சம்பவிச்சிருமோ, என்ன செய்கிறது, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆகிட்டா என்ன செய்கிறது, உடனே முட்டி போட்டு ஜெபம் பண்றது நல்லது. நான் ஏன் சொல்றேன், நம்ம பிள்ளை கீழே இருந்தாலும் பதினோமே. சில மனுஷங்க இருக்கிறாங்களே, பிறந்த குழந்தைகளுக்கு ரோட்ல போடுறாங்களே, பிறந்த குழந்தைகளுக்கு குப்பை தொட்டியில போடுறாங்களே, பிறந்த குழந்தைய கவர்ல வச்சு முள்ளுல ஒரு பெண் ஒரு ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணும்போது குழந்தைகளுக்கு முள்ளுகளை வீசிச்சிங்க. உன் பிறப்பின் வர்த்தமான அதுதான் சொல்றாரு. அந்த குழந்தைய மாதிரி கிடந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில மரணத்திற்கு ஏற்பாய்க்கிடாத. உன்னை விசாரிக்க ஒரு கண்ணும் இருந்ததில்லை. பாவத்தின் பிடியில பிசாசன் உன்னை எப்படி வைத்திருந்தான் சொல்லி கேட்டா உன் மனித ஒரு கண்ணும் இருந்ததில்லை. நீ மிதிக்கப்படுகிறதற்கு ஏற்பாய்க்கிடாத. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நான் நினைப்பேன் என்ன ஆண்டவர் தேடி வந்த நாளிலே ஆமே நான் கண்ணீரோடும் வேதனையோடும் ஆமீன் டிப்ரெஷன்ல பைத்தியம் பிடிக்கிற நிலைமையில யாரும் இல்லையே இருந்த நேரத்துல ஆமே நான் மரணத்திற்கு பாத்திரனான ஆமீன் சூழ்நிலையில என்னை தேடி இயேசு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உதவுகிறதற்கு ஒருத்தவர் கிடையாது, சகாயம் பண்ணுகிறதற்கு யாரும் இல்லை. உறவுகள் இருந்தது, அம்மா அப்பா இருந்தாங்க, சகோதர சகோதரிகள் இருந்தாங்க, சொந்த பந்தங்கள் இருந்தாங்க. ஆனால் உதவி செய்ய யாரும் இல்லை. என்னை தேடி வந்தவர் என் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாம் மிதிக்கப்படுகிறதற்கு ஏதுவாய் கிடக்கும் போது என்ன பார்த்து சொன்னாங்க, நீ பிழைத்தது மகனே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொன்னாரு. மரணத்தின் பிடியில இருக்கும் போது அவன் ஒவ்வொரு நாளும் நான் உன்னை சந்தித்த நாளில் நான் உன் மேல கண் வைத்ததை நான் உன்னை பார்த்து சொன்னேன், பிழைத்திரு என்று சொன்னேன். அல்லேலூயா. இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்றேன், உங்களுக்கு ஒருவேளை இன்னைக்கு ஆயஸ் பகுதி ரொம்ப அவருடைய பிரசன்னத்தை ரொம்ப அனுபவிக்க முடியாத மாதிரி உங்களுக்கு தோன்றலாம். ஆனா அவருடைய அன்பு விலையேறல. நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா உங்க மேல கண் வைத்து, உங்க மேல அன்பு வைத்து, உங்க மேல இரக்கம் வைத்து, நீங்க அழிந்து போகக்கூடாது, நீங்க கெட்டு போகக்கூடாது, ஒரு கண்ணும் அவங்களை சேதப்படுத்த கூடாது, எந்த மனிதர்கள் உங்களை அவன் மிதித்து விடக்கூடாது. ஒரு குழந்தையை தூக்குகிறது போல தூக்கி கழுவி சுத்திகரித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிழைத்திரு மகனே, நீ பிழைத்திரு மகனே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பூர்வ நாட்களை நினைச்சு பாரு. நீ ஏசப்பாவை ஐந்து கொண்ட நாட்கள் நினைச்சு பாரு. அவருடைய தேடி வந்த நாட்களை நினைத்து பாரு. அதே ஆமென் 32வது அதிகாரத்துல கீழே ஆண்டவர் சொல்லுகிறார். 10வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் வாசித்து பாருங்க. பாலான நிலத்திலும் ஊழை நல்ல கவனிக்க. பாலான நிலம் என்னது? பயிர் வைக்க முடியாத சபிக்கப்பட்ட பூமி. பாலான இடத்துல என்னது இருக்கும்? என்னது இருக்கும்? முள்ளுகளும் எல்லாம் கால் வைத்து நடக்க முடியாத அளவுக்கு என்ன செய்யும்? முள்ளுகளும் சபிக்கப்பட்ட பூமியில அது ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த முள்ளுகளுக்குள்ள நீ கிடந்த அடுத்த ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தவெளி. ஊழையிடுதல் உள்ள ஊழை இருந்து விடும். நரி நரி ஊழையிடுகிற இடத்துல நீ கிடந்த, நரி ஊழையிடுகிற இடத்துல நீ கிடந்தா அந்த காட்டுக்குள்ள அதாவது துஷ்ட மிருகங்கள் உன்னை சூழ்ந்திருந்தது, அது உன்னை பட்சிக்க வந்தது. அல்லேலூயா. ஊழையிடுதல் அவாந்தர வெளியிலும் வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் உன்னை கண்டுபிடித்தார். அல்லேலூயா.
நான் சபிக்கப்பட்ட இடத்துல ஆமென் ஆபத்தினை சூழ்ந்த துஷ்ட மிருகங்களை சூழ்ந்திருந்த போது என்னை கண்டு கொண்ட ஒரு தெய்வம், என்னை தேடி வந்த ஒரு தெய்வம், அவன் என்னை நடத்தின ஒரு தெய்வம், என்னை உணர்த்தின ஒரு தெய்வம், என்னை இன்றைக்கு வரைக்கும் கண்மணி போல பாதுகாக்கிற ஒரு தெய்வம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நியூ ஜெனரேஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நியூ ஜெனரேஷன், உனக்கு கஷ்டம் தெரியாது, உனக்கு பாடு தெரியாது, உன்னுடைய தகப்பனை கேட்டுப்பார், உன்னுடைய மூப்பர்களை கேட்டுப்பார், அவர்கள் அடிமைத்தனத்தில் பட்ட வேதனைகளை கேட்டுப்பார், அவர்கள் கூக்குரலை கேட்க யாரும் இல்லாதபோது பரலோகத்திலிருந்து நான் இறங்கி வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு தெரியாது பெற்றோருடைய கஷ்டம். உன் பெற்றோர்களை கேட்டுப்பாரு, ஆமென் ஏசப்பா எப்படி ஆமென் அவங்க அழிந்தாங்கன்னு கேட்டுப்பாரு, ஏசப்பா அவங்க எப்படி நடத்தினாங்கன்னு கேட்டுப்பாரு. நியூ ஜெனரேஷனுக்கு தெரியல, நீ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற, ஆனா ஒரு காரியத்தை நீ கேட்டு அறியணும். அதான் சொல்ற, உன் தகப்பனை கேளு, அவர் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேளு, அவங்க சொல்லுவாங்க இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன், இந்த தேவன் எப்படிப்பட்ட கண்டுபிடித்தாங்க, அவங்களுக்கு சொல்லுவாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் கொஞ்சம் வேகமாக போறேன். அடுத்த வசனத்துல கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளிலே அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளை மேல் சுமந்து கொண்டு போகிறது போல நடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளிலே அசைவாடி தன்னுடைய சட்டைகளை விரித்து அவைகளை சுமந்து கொண்டு போகிறது போல் இந்த நாள் வரைக்கும் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்துல பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி வர பண்ணினார், மலையை விலகி பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் எண்ணெயும் அவன் உண்ணுபடி செய்தார். அல்லேலூயா. சொல்றேன், சில பெற்றோருடைய கண்ணி பிள்ளைகளுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கும். கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைங்க அவங்க தலைமுறைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. சொல்றேன், நீ உண்மையா ஆண்டவரை சேவிக்கிறியா, உன் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். நான் சொல்றேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆகவே நான் கர்த்தரை சேவிக்கிறேன், என் பிள்ளைகள் ஆகவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உள்ள நிலைமையில் வருவாங்க. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் கண்மலையானவர், அவர் என்னை அழைத்ததை ஆசீர்வதிப்பதற்காகவே அழைத்திருக்கிறார். என்னை இப்படிப்பட்ட இக்கட்டிலிருந்து கண்டு கொண்ட தேவன் அவன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அடுத்த சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இவ்வளவு உயரத்துல வைத்திருக்கிறது தேவனை இந்த ஜனம் அறியல. இந்த ஜனம் என்ன செஞ்சாங்க, அதை மட்டும் நம்ம வாசித்து முடிச்சிடலாம். 15வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. யெஷூவன் கொழுந்து போய் உதைத்தான். அதாவது நல்ல எல்லாம் செழிப்பா வந்த போது சூதரித்து நினம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அல்லேலூயா. நல்ல ஞாபகம் பிள்ளைங்களாம், நீங்க அடுத்த ஜெனரேஷன் நீங்க நல்லா வளரணும், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நான் ஒண்ணும் மறந்துடக்கூடாது. நீ பெருகி இருக்கும் போது, நீ நல்ல செழிப்பா இருக்கும் போது, நீ ஆசீர்வாதமா இருக்கும் போது யாருமே நான் உண்டாக்குனேன், நான் செஞ்சேன்னு நினைக்காத. உன்னுடைய பெற்றோருடைய கண்ணீர், உன்னை தெரிந்து கொண்ட தேவனுடைய அழைப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்த்தும் போது நீ ஒண்ணு மறந்துடக்கூடாது. உன்னை அவன் தெரிந்தெடுத்த தேவனை நீ மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. நிறைய சில பேரண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஆண்டவரை உண்மையா செய்தவங்க இருக்கிறாங்க. ஆனா சில பிள்ளைங்க கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாரு, சர்ச்சுக்கு வருகிறதுக்கு அவங்க வயசானவங்க, அவங்க சும்மா ஸ்தோத்திரத்துக்கு போதா சர்ச்சில் போய் உட்காந்துருப்பாங்க. நாங்க அப்படியா, எங்களுக்கு நேர்மை இல்லை. நடந்துச்சு. ஆண்டவர் இந்த பாட்டை எழுத சொன்னார்னா இந்த பிள்ளைங்களை வச்சுதான் எழுதுற. இந்த பிள்ளைங்களை நியூ ஜெனரேஷன் வச்சு எழுதுறாரு. நீ எப்படி இருப்ப, உன் இருதயம் எப்படி இருக்கு எனக்கு தெரியும்.
கொஞ்சம் மனம் திரும்புவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயம்லாம் எப்படி இருக்குன்னு பாஸ்டருக்கு தெரியாம போகலாம். உன்னுடைய அப்டேட்ஸ் எல்லாம் என்னன்னு பாஸ்டருக்கு தெரியாம போகலாம். இதோ உன்னதத்தில் இருந்து பார்க்கிற ஒரு கண்கள் இருக்கிறது. உன்னையும் உன் தலைமுறையும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிறார். உன் கண்ணு முன்னால நிறுத்தி பார்க்கிறார். அதனால சொல்றாரு, நீ எழுதி வை. இது இந்த ஜனம் என்ன ஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இது எப்போதுமே அவன் தேவனை புறக்கணிக்கிற ஜனம். தன்னை உண்டாக்கின தேவனை அசட்டை பண்ணின ஜனம். 16வது வசனத்துல அவருக்கு எரிச்சலை உண்டாக்கின ஜனம். அதே 16வது வசனத்திலே கடைசி பகுதி அவரை கோபப்படுத்தின ஜனம். அதே சமயத்துல அவன் 17வது வசனத்துல அவங்க இவ்வளவு செய்த தேவனுக்கு அவங்க ஆராதனை செய்யல. எதற்கு ஆராதனை செய்தாங்க? கடைசி லைன் சொல்லுது, பேய்களுக்கு ஆராதனை செய்தாங்க. அல்லேலூயா, கர்த்தரை மறந்துட்டாங்க, கர்த்தருடைய கிரியைகளை மறந்துட்டாங்க. அவங்க இந்த உலக பிரகாரமாய் போக 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 அவங்க அறியாமலேயே எதற்கு ஆராதனை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா பேய்களுக்கு ஆராதனை செய்தாங்க. ஆண்டவர் சொல்லுகிற 18வது சொல்றாங்க, உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். அல்லேலூயா. என்னை ஜெனிப்பித்தவர் நீதானே, என்னை பெற்றெடுத்தவர் நீதானே பாடணுமே. ஆனா இந்த ஜெனரேஷன் அவன் மறந்து போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் சொல்றாரு 19வது வசனத்துல மனம் அடிப்பானா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவங்களை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய முகத்தை அவங்களுக்கு மறைக்க ஆரம்பிக்கிறார். ஆனா அதோடு முடிகிற இதை பார்த்து அவன் 36வது வசனத்தை வந்தீங்கன்னா ஆண்டவர் மறுபடி அவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 43வது வசனத்தை கடைசி லைன் சொல்கிறது, தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேல் தம்முடைய ஜனங்களின் மேலும் கிருபை உள்ளவராக. அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்பி வந்தால் உன்னை அவன் சேர்த்து கொள்கிறது மாத்திரமல்ல, உன்னுடைய தலைமுறைகளையும் அவர் ஆசீர்வதிக்க வந்ததாக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு நாள் எல்லாத்தையும் சொல்லுங்க. ஒரு நாளுக்கு அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஒரு நாட்கள் நினைச்சுட்டார், ஆண்டவரை சந்தித்த நாட்கள் நினைச்சுட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ ஆசீர்வாதமாக இருக்கும்போது உன்னை ஜெயிக்கின்ற கண்மலை நீ மறக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நீ மறக்கக்கூடாது. இந்த தேவனுடைய பிரமாணங்களை நீ மறக்கக்கூடாது. அவன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளுக்கு அதை திரும்ப திரும்ப சொல்லி வளங்க. ஒருவேளை உங்க கஷ்டம் உங்க பிள்ளைகளுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக கஷ்டம் இல்லாம வளர்க்கணும்னு ஆண்டவர் சொல்லல. கர்த்தரை சொல்லி வளங்க. நீ எந்த நிலைமையில் ஆண்டவர் உனக்கு தேடி வந்தார், எந்த நிலைமையில் ஆண்டவர் உனக்கு உதவி செய்தார், எப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் ஒரு கழுகு தன் குஞ்சை அவன் கூட்டி மேல் அவன் தன்னுடைய சிறகு மேல் வைத்து சுமக்கிறது போல அவனை சுமந்து கொண்டு வந்தார். நீ எங்க இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அப்படின்னு சொன்னா, பாலான நிலத்திலும் ஊழை விடுதலுள்ள அவாழ்ந்த வெளியிலும் உன்னை அவர் கண்டுபிடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாகரத்துக்கு ஏதுவாய் கிடந்து நம்பீர் கர்த்தருடைய கிருபையின் கண்கள் பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆண்டவரை மறக்க கூடாது. எல்லாம் எழுந்து நிற்போமா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை மறவாமல் உம்மை பின்பற்றுகிறேன். யாரும் அறியாத என்னை
தாறுமாறா நடந்தாங்க. அவர் அப்பான்னு கூப்பிடுகிறதற்கு வெட்கப்பட்டாங்க. அவரை கோபப்படுத்தினாங்க, அவரை துக்கப்படுத்தினாங்க, அவரை அசட்டை பண்ணினாங்க. எனக்கு அன்பான உன்னுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியங்கள் தேவன் துக்கப்படுகிறது போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வேலைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவன் துக்கப்படுகிறது போல இருக்குமானா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. அவர் இரக்கமுள்ள தேவன். இந்த அதிகாரத்தில் கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு இறங்குவேன், என் ஜனத்தை நான் கடாட்சிப்பேன், என் ஜனத்தை கைவிட மாட்டேன். அவர் கைவிடாத தேவன். அவரிடத்திற்கு வருகிறவர்களை அவர் தூக்கி எடுக்கிறவர்கள், அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் திரும்பவும் உயர்த்துகிற ஒரு தெய்வம். எங்கள் பாவங்களை மன்னியும் அப்பான்னு சொல்லுங்க. உங்களை துக்கப்படுத்தி இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை வேதனைப்படுத்தி இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை மறந்து போன பாவங்களை மன்னிச்சிருங்க. உங்களுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணின காரியங்களை எங்களுக்கு மன்னிச்சிருங்கப்பா. இன்னைக்கு கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கர்மம் வரட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கிருபை வரட்டும். உடைய பிள்ளைகள் வந்த வண்ணமாய் அல்லப்பா, வந்த வண்ணமாய் அல்லாதவர்களே, எங்களை அன்றே கழுவப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு தகுதியுள்ளவர்களாய் எங்களை மாற்றும். தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி நிறைந்த இதயத்தோடு முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தாரும். உடைய கிருபையுள்ள கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். என்னுடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததியை அழைக்கப்படட்டும். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற சந்ததியை அழைக்கப்படட்டும். கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற சந்ததியை அழைக்கப்படட்டும். கர்த்தாவே, எங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதியும், எங்கள் சந்ததிகளை ஆசீர்வதியும். தேவாவியானவர் கூட இருந்து நடத்தும். எல்லா துதிகளை மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜெபமேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் பூமியுள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகைகள் எனவும் மாறாமல் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம்